Hi friends, Anna University Regulation 2021 and Regulation 2025 கான நவம்பர் டிசம்பர் 2025 ரிசல்ட்ஸுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கான டென்டேட்டிவ் டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிசல்ட் வந்து எந்த டேட்டில் வந்து பப்ளிஷ் ஆகலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டேட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக கொஞ்சம் சான்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலேஷன் 2025க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேஷன்லேயே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு காலேஜஸ் ஓப்பன் பண்ணி 20 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரெகுலேஷன் 2021க்கு பொறுத்த வரைக்கும் ரெயினால் சில டிஸ்ட்ரிக்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிஸ்ட்ரிக்ஸ் கிட்ட எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்பாண்ட் ஆச்சு. அந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 20லேருந்து 24 வரைக்கும் கண்டக்ட் ஆகுது. ஜனவரி 20லேருந்து 24 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு எல்லா ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த டேட்குள்ளே பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 அண்டு பிப்ரவரி 20 இந்த டேட்குள்ளே பிப்ரவரி 11 டு பிப்ரவரி 20 பிப்ரவரி செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் இந்த வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். பட் நமக்கு வேல்யூவேஷன்லாம் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக நமக்கு ஒரு கிளியரான டேட் வந்து நமக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம சேனல் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எந்த அப்டேட் ஆனாலும் நம்ம சேனலில் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.